ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாவுக்கு நான் என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு பார்த்துடலாம். சிம்பிளான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெயில் மசாலா ஐட்டம் தாளிச்சிட்டு வெங்காயம் வதக்கிக்கோங்க. கூடவே தக்காளி உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் சாட்டே பண்ணிடுங்க. இதுக்கு கூடவே சில்லி பவுடர் கரம் மசாலா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரோசன் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு 2-3 விசில் வச்சுக்கோங்க. அரைக்கிற அதுக்கு தேங்காய் சோம்பு பொரிகடலை அதை போட்டு மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இதுக்கு கூட நான் சாஃப்ட் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். இந்த சப்பாத்தி மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு ட்ரை ஆகாமல் பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சப்பாத்தி சுட்டதுக்கப்புறம் நெய்யை மேலே தடவிட்டு ரோல் பண்ணி நான் லஞ்ச் பாக்ஸில் வச்சுடுவேன். ஸோ இதுதான் இன்றைக்கி மகாவுக்கு பேக் பண்ண லஞ்ச். ஸ்நாக்ஸுக்கு பாசிப்பருப்பு, ஃப்ரைடு பாசிப்பருப்பு, அதோட லிங்க்குமே கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பேக் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்டில்